வணக்கம். டாக்டர் முரளி, ஹோமியோபதி மருத்துவர். பொதுவாக இருமல் சளி பெருவினா நம்ம தாங்கிக்கலாம். குழந்தைங்க சின்ன பசங்களால் ரொம்ப தாங்கிக்கவே முடியாது. அது இல்லாமல் ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அவங்களுக்கு சளி. அங்கே ஒரு குழந்தைகள் இருக்கும், அது அடுத்து பார்த்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் வந்துடும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னாவே இருமல் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப இரும்புவாங்க, ரன்னிங் நோஸ் இருக்கும், மூக்கு அடிச்சிக்கும். நைட்டில் படுத்தோன்னா மூச்சு விட முடியாது, வாய் வழியாக தான் மூச்சு விடுவாங்க. ஸோ 2 மூக்கு அடிச்சிக்கின்னு தூக்க முடியாது குழந்தைங்களால். ஓகேங்களா? சின்ன பசங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ரொம்ப தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரெண்டு மூக்கு அடிச்சிடும். ரொம்ப இரும்பு இருந்தாலும் சரி, சளி இருந்தாலும் சரி, இல்லை மூக்கு அடிச்சிக்கிச்சு ரொம்ப குழந்தைங்களுக்கு அப்படின்னா, இப்போ கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சளி இரும்புல இருக்குது. ஸோ அது காலை ஒரு மூடி, நைட்டு ஒரு மூடி குடிச்சாக்கோ போதும். வீட்டில் இருந்தாங்கன்னா 3 மூடி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போயிடறாங்க அப்படின்னா காலை ஒரு மூடி, ஈவினிங் வந்தோடனே ஒரு மூடி கொடுங்க, நைட்டு ஒரு மூடி கொடுங்க. இந்த இரும்பல், சளி, மூக்கடிப்பு இது மாதிரி எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு இல்லை ட்ரை காஃப், இரும்பல் மட்டும் வருது, சளியில் ட்ரை காஃபாக இருக்குது அப்படின்னாலும் சரி, அதுவும் சரி பண்ணும். வறட்டு இரும்பல், சளி இல்லை, வறட்டு இரும்பல் மட்டும் வருது குழந்தைக்கு அப்படின்னாலும் பெரியவங்களே எடுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. குழந்தைங்களுக்கு நல்லா சளி இரும்பல் நல்லா சரியாகும். பெரியவங்களாக இருந்தால் 10 ml எடுக்கும். காலையில் 10 ml, நைட் 10 ml. குழந்தைங்களாக இருந்தால் 5 ml, காலையில் 5 ml, நைட் 5 ml எடுத்தால் போதும். இரும்பல், சளி, மூக்கு அடிச்சிக்கு ரொம்ப மூச்சே விட முடியல, வாய் வழியாக தான் மூச்சு விடுறாங்க. இரும்பல், வறட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி, சளி இருந்தாலும் சரி, இப்போது இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சளி இரும்பலை வந்து சரி பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை காஃப், வறட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி, இல்லை சளி இருக்குது, சளி வெளியே வர மாட்டேங்குது, நெஞ்சில் ஃபுல்லாக சளி கோத்துக்கும். ரொம்ப இரும்புனாக்கோ வெளியே வராது குழந்தைங்களுக்கு. கருன்னு சளி இருக்கும் உள்ளோ நெஞ்சில் நமக்கு, ஆனால் சளி வெளியே வராது. ஸோ அந்த சளி பூரா கரைச்சின்னு வந்துடுது. சளி நெஞ்சில் இருக்கிற சளியை பார்த்தோன்னா அந்த நெஞ்சில் இருக்கிற சளி கம்ப்ளீட்டாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இந்த காப் சிரப்பு, ஸ்ட்ரோபால் என்ற காப் சிரப்பு எஸ்பிஎல் கம்பெனி நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.